எஸ் நம்ம வந்து இப்போ எக்லிப்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு பார்க்கலாம். இது மோஸ்ட்லி வந்து ஜாவா டெவலப்பருக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரௌசர் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் எக்லிப்ஸ் டவுன்லோட் சர்ச் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு வர லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. eclipse.org/downloads. வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் அந்த லிங்க்கை. இதில் இந்த டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குல்ல, டவுன்லோட் x84x64, இந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் டவுன்லோட்ற ஆப்ஷனை திருப்பி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, டவுன்லோட் ஆகி முடிய போது. நம்ம டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் பார்க்கலாம். இது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தேங்க்யூ ஃபார் யூர் டவுன்லோட், பவர் த எக்லிப்ஸ் கம்யூனிட்டி வித் யுவர் டொமைன். ஓகே, நீங்கள் சப்போஸ் உங்கள் சாஃப்ட்வேர் நல்லா இருந்துச்சு, டொனேட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் டொனேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓகே, டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் ஃபைல் கொடுங்க. ஓப்பன் ஆகிடுச்சுப்பா. நீங்கள் எக்லிப்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் தேவைப்பட்ட ஆன்லைன் கம்பைலர்ஸ் யூஸ் பண்ணி ஜாவா ரன் பண்ணலாம். அது போக நீங்கள் இன்னும் நிறையா சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. நீங்கள் எக்லிப்ஸ்னால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே எடுத்துக்கிட்டு, அது போக இன்னும் நல்ல சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது. ஓகே, இதில் சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. எக்லிப்ஸ் ஐடி ஃபார் ஜாவா ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் C++ இருந்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து ஜாவா டெவலப்பருக்காண்டி இது போடுறேன். நெக்ஸ்ட்டு இது வந்து உங்களோட ஃபைல் லொக்கேஷன் எந்த இடத்துல இருக்கணுன்றது. இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 20.011 இருக்குது. இது வந்து லேட்டஸ்ட் ஜாவா. இது வந்து இன்பில்ட் 17 வச்சுருக்காங்க. இப்போ நம்ம லேட்டஸ்ட் இதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அடுத்தது உங்களுக்கு புதுசாக ஒரு லொக்கேஷன் க்ரியேட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து java.23 அப்படின்ட்டு லோக்கல் டிஸ்க் டியில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ஃபோல்டர் ஃப்ரீயாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் தான் வச்சுக்கோங்க. கிரியேட் ஷார்ட் நியூ என்ட்ரி, அப்புறம் டெஸ்க்டாப் ஷைட் டெஸ்க்டாப்பில் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணாலும் டெஸ்க்டாப் வந்துடும். ஓகே, அடுத்தது இன்ஸ்டால் கொடுத்துருவோம். ஓகே, இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, கொஞ்சம் டைம் எடுக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்ஸ்டால் ஆகி முடியுதான்னு. ஓகே, எந்த ஃபோல்டரில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற கோட்ஸ்லாம் சேவ் பண்ணணும்னு கேட்குறாங்க. நான் வந்து எனக்கு லோக்கல் டிஸ்க்கு C வேணும். நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, லோக்கல் டிஸ்க் டியில் வந்து ஒரு புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிடுவோம். நியூ ஃபோல்டர்ஸ் ஆல் ஜாவா ப்ரோக்ராம் சேவ் பண்ணுவோம். ஜாவான்னு வச்சுக்கோ. ஓகே, செலக்டட் ஃபோல்டர். ஓகே, இப்போ வந்து நான் புதுசாக ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கேன். உங்களுக்கு அந்த சிலே இருக்கணும்னா வச்சுக்கோங்க. ஏன் C இது இல்லைன்னா, C வந்து ஏற்கனவே இன்பில்ட்டாக இருக்க ஆப்ஸ் எல்லாமே அதில் தான் இருக்கும். ஸோ ஸ்டோரேஜ் வந்து நமக்கு பின்னாடி இருக்குன்றதுக்காண்டி நான் லோக்கல் டிஸ்க் டியில் ஏற்றுக்கிறேன். யூஸ் திஸ் வாஸ் த டிஃபால்ட் அண்ட் டோன்ட் ஆஸ்க் அகைன். ஓகே, இது கொடுத்துட்டு டிஃபால்ட்டாக இதே லொக்கேஷனில் வச்சுக்கிற மாதிரி வச்சுட்டு லான்ச் கொடுத்துருங்க. ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு ஆப்பு. அடுத்து வந்து நான் எப்படி ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுன்றதை சொல்கிறேன். இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணுறது மட்டும் எப்படின்றத பார்த்துக்குமா. அப்படியே இதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடாமல் இதை அப்படியே எப்படி ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்ஸ்டால் பண்ண எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துலாம். ஓகே, ஃபுல் ஸ்க்ரீன் போட்டுக்கிறேன். ஜாவா ரிவ்யூ ஐடி ஹலோ எல்லாத்தையும் வேணாம். நீங்கள் இங்கே வந்து மேலே வாங்க, ஃபைல்னு இருக்கா, அதில் வந்து நியூக்கு வந்து ஓகே சம்திங் எரர் இருக்குது. கிளிக் ஹியர் ஃபைல் நியூ ஜாவா ப்ராஜெக்ட். இப்போ முத்து ப்ராஜெக்ட் நேம் வந்து முத்து வைரவன். ஓகே, ப்ராஜெக்ட் நேம் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணிடுவோம். அடுத்த இந்த இடத்துல நமக்கு ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிடுச்சு. அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். SRC இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நியூன்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு கிளாஸ் கிரியேட் பண்ணணும். கிளாஸில் என்ன போடலாம், ட்ரைனிங் போட்டு லேர்னிங் போட்டு ட்ரைனிங் வேணும். லேர்ன் படிச்சுக்கோ. பேக்கேஜ் வந்து என்ன சொல்லலாம், யூடியூப் வீடியோஸ் அப்படின்னு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணிக்கிறேன்.
ஓகே, இது வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெனுன்றதை கிளிக் பண்ணிச்சுக்குவோம். ஏன்னா இப்போ டிஃபால்ட்டாக நம்ம அங்கே ஒர்க் பண்ணையில் யூஸ் ஆகும். ஓகே, நமக்கு யூடியூப் வீடியோன்னு ஒரு பேக்கேஜ் கிரியேட் ஆகிடுச்சு, லேர்ன்ற ஒரு கிளாஸ் கிரியேட் ஆகிடுச்சு. இங்கே போய் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதான்னு. ஓகே, system.out.println, எஸ் வந்து கேப்ஸ்பா, SYSTEM, system.out.println. Muthu STATER starter ஓகே, இதை சிம்கோலன் வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டு மேலே ரன் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ரன் பண்ணுவோம். ஓகே, இங்கே வந்து கன்சோல் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு, முத்து ஸ்டார்டட் யூடியூப் சேனல். அவ்வளோதான், உங்கள் ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக ரன் ஆகுதுன்னு அர்த்தம். ஒன்று, இந்த கிளாஸஸும் சரி, நீங்கள் க்ரியேட் பண்ணுற ப்ராஜெக்ட்டும் சரி, எல்லாமே ஒரு ஆப்டான நேம் வைக்கணும். நம்மளோட இஷ்டத்துக்கு ஒரு நேம்லாம் வைக்கக்கூடாது, கரெக்டாக வைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்து போகிற வீடியோவில் ஃபுல்லாக நம்ம ஜாவா பற்றி ஒவ்வொரு வீடியோவாக போகிறேன். நான் படிக்க உங்களுக்கு போகிறேன், நீங்களும் அதை பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி